ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுற மாணவர்களுக்காக இந்த பதிவு. அதாவது மே 8ஆம் தேதி ரிசல்ட் வெளியாகும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இப்போ வந்து பல்வேறு தகவல்கள் வெளியாயிட்ருக்கு. அதாவது 8ஆம் தேதி ரிசல்ட் வெளியாகாது அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் வந்து வெளியாயிட்ருக்கு. ஸோ அதுக்கு வந்து சொல்லப்படுற காரணம் பார்த்திங்க அப்படின்னா, புதிய அரசாங்கம் வந்து இப்போ வந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க. ஸோ அப்படி அமைக்கிறதுனால அவங்களோட ஒப்புதல் பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து நாங்கள் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணணும், அதனால டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கருத்துக்கள் நிலவுது. இன்னமும் யாருமே வந்து கண்டிப்பாக வந்து மே 8ஆம் தேதி ரிசல்ட் வராது அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. அதாவது இப்போது வந்து மே 8ஆம் தேதி ஆட்சி அமையுமா அமையாதா அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு கேள்வி. அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடக்குது, மே 4ஆம் தேதி வந்து ரிசல்ட் வெளியாகுது, அதுக்கப்புறம் ஆட்சி அமையும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டே வந்து ப்ரீ பிளானான ஆக்டிவிட்டீஸ். அதே மாதிரி தான் வந்து மே 8ஆம் தேதி நமக்கு வந்து ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது ப்ரீ பிளானான ஆக்டிவிட்டீஸ். அதே மாதிரி எல்லாமே வந்து திருத்தி முடிச்சிட்டாங்க, எல்லாமே மார்க் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணி முடிச்சாச்சு. ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறது மட்டும்தான் வேலை. ஸோ அந்த ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுற வேலையை ஒரு செக்ரட்டரியே வந்து, அதாவது பள்ளிக்கல்வித்துறையோட செக்ரட்டரியே வந்து செய்ய முடியும். ஸோ அவங்க வந்து கவர்மெண்ட்டோட ஒப்புதல் வேணும், அந்த அரசோட ஒப்புதல் வேணும், முதலமைச்சரோட ஒப்புதல் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணுறதுக்கு தேவையில்லை. ஏன்னா எல்லாமே வந்து ஆல்ரெடி ப்ரீ பிளான்டு. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து நாளைக்கே வந்து பதவி ஏற்க போகிறாரு. ஸோ அதனால் வந்து அடுத்த அந்த அன்னைக்கு ஈவினிங் மீட்டிங்லேயோ இல்லை அடுத்த நாளோ வந்து அவங்ககிட்ட கேட்டுட்டு நம்ம எக்ஸாமோட ரிசல்ட்ஸை வெளியிடுறதுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறதான். அப்படியே பார்த்தாலும் நாளைக்கு வந்து சிஎம்மாக வந்து பதவி ஏற்பார், அதுக்கு அடுத்த நாளே வந்து கல்வித்துறை அமைச்சரை போட்டு எல்லாம் வந்து ஃபுல்லாகவே நடந்துராது. ஸோ எல்லாமே வந்து அது மெஜாரிட்டி நிர்வகிக்கிறக்கே இன்னும் 15 நாள் தேவைப்படுது. அதனால் வந்து மே 8ஆம் தேதி ரிசல்ட் வரக்கூடான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் தான். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூஸ் சேனல்ஸில் தம்ப்நெயிலில் மட்டுமே வந்து ரிசல்ட் தள்ளி போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மே 8ஆம் தேதி ரிசல்ட் வெளியாகிறது தள்ளி போகலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபார்ம் இல்லாத ஒரு நியூஸ் தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து மே 8ஆம் தேதி ரிசல்ட் வராது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸோ மே 8ஆம் தேதி ரிசல்ட் வரக்கூடாத பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படியே தள்ளி போனாலும் ஒரு 2 நாள் தான் தள்ளி போகும். ஆல்ரெடி வந்து எல்லா பேப்பரும் திருத்தி முடிச்சாச்சு, எல்லா ரிசல்ட்டும் அப்லோட் பண்ணியாச்சு. இதில் இனிமேல் வந்து எதுவும் மாற போகிறதில்ல. விஜய் வந்து இல்லை எல்லா பசங்களுக்கும் வந்து 100க்கு 100 போடுன்னு சொல்ல போகிறாரு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபெயிலானவங்களாம் பாஸ் பண்ணி விடுங்கன்னு சொல்ல போகிறாரு. எதுவுமே கிடையாது. ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு இதுதான். அது வேண்டாம்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு மூகாந்தரமும் கிடையாது, எந்த ஒரு ரீசனும் கிடையாது. ஸோ எல்லாமே வந்து முறைப்படி நடந்திருக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஒரு பெரிய இதனால் வந்து ஓகே வெயிட் பண்ணுங்கள், நான் எல்லா ரிசல்ட்டையும் பார்ப்பேன், யாரெல்லாம் மார்க் கம்மியாக வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் தாவேக்க ரசிகர்களாக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் அதிகமாக வாங்க போகிறோன்னு சொல்ல போகிறாரு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து தேர்தலுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அவர் வந்து நான் மார்க் அதிகமாக போடுவேன் இல்லை கம்மியாக போடுவேன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு வாக்குறுதியும் அவனுக்கு கொடுக்கல. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. ஒரு செக்ரட்டரியே வந்து போதும் அந்த ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு. இருந்தாலும் வந்து ஒரு கவர்மெண்ட் அமைஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட கேட்பாங்க. ஸோ கேட்டதுக்கப்புறம் ஓகே அப்படின்னா நீ ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து மே 8ஆம் தேதி ரிசல்ட் வரக்கூடாத பாசிபிலிட்டிஸும் இருக்குது, தள்ளி போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதுலேயும் சொல்ல. ஆனாலும் வந்து மே 8ஆம் தேதி ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வரல அப்படின்னா இன்னும் 2 நாளில் வந்துடும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாவோ இல்லை ஒரு பூதாகரமாகவோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஒரு தெளிவான புரிதல் இருந்தது அப்படின்னா இதை வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.